இப்போல்லாம் வீடுகளில் ஆஃபீஸ்லலாம் ஹோமங்கள் பண்ணுறாங்க. ஹோமங்கள் பண்ணுறதோட முக்கியத்துவம் என்ன? கொசு வராது வீட்டில். கட்டாயமா ஒரு ஓப்பனாக இருக்கிற ஒரு இடத்துல நாம் இப்போ ஒரு இந்த ஹால் உருவாக்கிட்டோம், செவர் கட்டிட்டோம். நாம் செவர் கட்டினது என்னதுக்குன்னா, நமக்கு காற்று அடிக்கக்கூடாது, மழை வரக்கூடாது, இன்னொன்று வரக்கூடாதுன்னு எல்லாமே மேலே கீழே எல்லாம் போட்டோம். இப்போது இதில் நாம் ரொம்ப கட்டிட்டா, செவர் எல்லா இடத்துல கட்டிட்டா காற்றோட்டமே இருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நமக்கு மூச்சு எடுக்க முடியாது, சுத்தமாக இருக்காது. அதனால இங்கே ஒரு ஓட்டை போட்டுக்கலாம், சின்னதாக, கொஞ்சம் உயிர் போகாது, ஆனால் பாதி போன மாதிரி இருக்கும். 2 ஓட்டை போட்டால், இங்கே ஒன்று அங்கே ஒன்று போட்டால் இன்னும் கொஞ்சம் சுகமாக இருக்கும். 10 ஓட்டை, இங்கே 5 இங்கே 5 போட்டால் இன்னும் கொஞ்சம் சுகமாக இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? நான் ஓட்டேன்னு சொல்கிறேன், ஜன்னல்னு சொல்லுங்க நீங்கள், அதுக்கு என்ன. இப்படி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டா இது நம்ம கொஞ்சம் சுகமாக இருக்குது. இது வெறும் காற்று பற்றி மட்டும் இல்லை, உயிர் சக்திக்கு கூட இல்லை. உயிர் சக்தி தேங்கி போக முடியும், இல்லை சுழற்சியாக வீட்டுக்குள்ளே ஒரு பில்டிங்குள்ளே செயல்பட முடியும். இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் இதனால் அங்கே வாழ்கிற உயிருக்கு பலவிதமான பாதிப்பு, ஒரு சுகம் இல்லாத தன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பில்டிங்கு எப்படி கட்டிட்டாங்களோ தெரியல, அவ்வளோ எல்லாம் கவனம் வச்சுருக்காங்களோ, இது கவனிக்கிற தன்மை இருக்குதோ இல்லையோ மனிதனுக்கு, எல்லா மனிதனுக்கு. ஒரு பில்டிங்குள்ளே போனாலே தெரிஞ்சிடும். நான் ஒரு பில்டிங்குள்ளே போனாலே இது சக்தி நல்லபடியாக இருக்குதா இல்லையான்னு சும்மா அப்படியே அது ஒன்றும் நான் ஒரு நினைக்க தேவையில்லை, சும்மா நடந்தாலே உடலே சொல்லிக்குது. இப்போது ஒரு ரூம்குள்ளே வந்தால் உங்கள் உடல் சொல்லுதா இங்கே வெப்பமாக இருக்குதா குளிர்ச்சியாக இருக்குதான்னு சொல்லுதா? அந்த அளவுக்கு சொல்லுதா இல்லையா? இதே விதமாக இந்த ரூம்குள்ளே வந்தாலே கொஞ்சம் சூக்ஷ்மமாக வச்சிங்கன்னா, நாம் என்ன சாப்பிட்றோம், எப்படி இருக்கிறோம், எப்படி சுவாசிக்கிறோம், எப்படி படுத்துக்கிறோம் எல்லாமே கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, இந்த ரூமுக்குள்ளே வந்தாலே உயிர் சக்தி எப்படி இருக்குதுன்னு சும்மா தானாக தெரியுது. இதுக்கு ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, எப்படி இருக்குது என்னொன்று பார்க்க தேவையில்லை, சும்மா இப்படி வந்தால் தானாக தெரியுது. நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சூடாக இருக்குதுன்னா 2 பட்டன் இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் அப்படி பண்ணிக்கிறோம். நாம் கொஞ்சம் குளிர்ச்சி இருக்குதுன்னா இப்படி போட்டுக்கிறோம். இதே விதமாக இங்கே வந்தால் உயிர் சக்தி ஒரு மாதிரி நமக்கு ஒத்து ஒரு மாதிரி இருந்தால் இது ஒரு மாதிரி பண்ணிக்குவோம், நமக்கு ஒத்து ஒரு மாதிரி இல்லைன்னா இன்னொரு மாதிரி பண்ணிக்கிறோம். நமக்கு எப்படி செயல்படணுமோ அந்த மாதிரி நாம் பண்ணிக்கிறோம். இது மனப்பூர்வமாக என்ன நினைக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை. எப்படி குளிர்ச்சி வெப்பம் எப்படி தெரியுதோ அதே விதமாக இது கூட நமக்கு தெரியும். கொஞ்சம் சூக்ஷ்மமாக வச்சுருந்த உடல், வெறும் உருது வடை மசாலா வடை இந்த டயட்லேயே இருந்தால் ஒன்றும் தெரியாது, நமக்கு ஒன்றும் தெரியாது. கொசு கடிச்சாலும் தெரியாது, இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப சூக்ஷ்மமாக வச்சுருந்தா இது தானாக புரியுது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிற திறமை இதுக்கு இருக்குது. இங்கெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, எங்கேயோ போய் படிச்சுக்க தேவையில்லை. இது சூடாக இருக்குதா இல்லை வெப்பமாக இருக்குதா இல்லை குளிர்ச்சியாக இருக்குதான்னு எதுனா படிக்கணுமா, டெம்பரேச்சர் பற்றி படிக்கணுமா, ஃபிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக் படிக்கணுமா, தானே தெரியுதா இல்லையா அனுபவத்தில்? அதே விதமாக இது தெரியும். இப்படி தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு பில்டிங்குள்ளே வந்தால் அங்கே சக்தி மனிதனோட உயிருக்கு ஒத்து வர மாதிரி இல்லைன்னா, நல்லபடியாக இல்லைன்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு அது ஒத்து வர மாதிரி இல்லைன்னா, அதுக்காக ஒரு சக்தி உருவாக்குறதுக்காக ஒரு விதமான ஒரு சடங்கு உருவாக்குனாங்க. சடங்கானாலே ஏதோ ஒரு மூட நம்பிக்கை அப்படி இல்லை. நிறைய பேர் மூடர் என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. மூடர் எது பண்ணாலும் மூட நம்பிக்கை தானே ஆகிடும். மூடன்னு நியூக்ளியர் சயின்ஸ் பண்ணாலும் அதனால பிரச்சனை தானே வரும். இது அப்படி தான். விஞ்ஞானமாக இருக்கிறது மூடர் பண்ணதுனால அது மூட நம்பிக்கை ஆயிடுச்சு. இது ஒரு விஞ்ஞானபூர்வமாக பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, இந்த சூழ்நிலைக்கு ஒத்து ஒரு மாதிரி ஒரு சக்தி உருவாக்குறதுக்கு ஒரு விஞ்ஞானம் பண்ணாங்க. இப்போ அது விஞ்ஞானம் போய் தொழிலாயிடுச்சு. தொழிலாளர்னால பல விதமான ஏமாற்றம் வந்துடுச்சு. ஆனால் முறைப்படியாக விஞ்ஞானபூர்வமாக இது செஞ்சால் பல விதமாக செய்ய முடியும். எந்த மாதிரி குறிப்பிட்ட சக்தி வேணுமோ அப்படி உருவாக்க முடியும்.
சடங்குன்றது கொஞ்சம் லோடெக் தான். அது நாம் சும்மா நம்ம உயிர் சக்தி மேலே நமக்கு முழுமையான ஒரு ஆழ்மை இருந்தால் சும்மா இப்படி உட்கார்ந்தா இந்த சூழ்நிலையே மாற்றிடலாம். இப்போ நீங்கள் இந்த கான்செக்ரேஷன் இந்த பிரதிஷ்டை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க, சும்மா அரை மணி நேரத்தில் சூழ்நிலையே மாறி போய்டும். அந்த ஹாலோடைய சூழ்நிலை அப்படியே இருக்கும். இப்போ எப்போ மாற்றி விட்டா இன்னும் 10 வருஷம் வந்தாலும் அப்படியே இருக்கும், அது மாறாது திருப்பி. இது கொஞ்சம் ஹைடெக். இது முடியாதுன்னா கொஞ்சம் லோடெக் பண்ணிக்கிறது தானே. விமானம் இருந்தால் வேறு ஏறி போய்க்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணுறது, சைக்கிள் அடிச்சுக்கிறது தானே. அவ்வளோதான். கொஞ்சம் பேர் சைக்கிள் அடிச்சுக்கிறாங்க, தப்பொன்றும் இல்லை. சைக்கிள்னால பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அதனால் சைக்கிள் உருவாக்கணும். ஏமாற்றத்து சைக்கிள் உருவாக்கிட்டான், அது ஒரு மாதிரி சைக்கிள் போய் ஏற்குது, சுழற்சி மேலே சுழற்சி, ஏமாற்றத்துக்கு ஏமாற்றோம். அவர் 100 ரூபாய் கொடுத்தா நான் இது பண்ணுறேன்னு அவர் ஏமாற்றினாங்க. நீங்கள் அவருக்கு 100 கொடுக்குறதுல 50 கொடுத்துட்டு நாளைக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஏமாத்துறீங்க. இது ஒரு மாதிரி சுழற்சி. வேண்டாம் இப்படி. அது சரியாக நடத்தினா இருக்கும். அப்படி விஞ்ஞானம் கேட்டு போச்சு, எந்த ஒரு தன்மை இல்லாமல் சும்மா ஏதோ நடக்குதுன்னா அது விட்டுடுதே மேலே. நமக்கு வேறு என்ன ஹோமம் தெரியலன்னா நாம் தியானம் பண்ண கற்றுட்டா நமக்கு அதெல்லாம் கவனமே வேண்டாம். தியானம் நமக்கு தெரியலன்னா ஏதோ ஒரு எளிமையான ஒரு மந்திரம் சொல்கிறது கற்றுட்டாலே நாம் அந்த சூழ்நிலையை உருவாக்க முடியும். நமக்கு எது தெரியலன்னா நாம் சும்மா வீட்டில் ஒரு எண்ணெய் தீபம் விளக்கும் வச்சாலே ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பெயிண்டெல்லாம் அடிக்க வேண்டாம் வீட்டில். இப்போ பெயிண்ட்டு இது எல்லாமே ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அடித்தா 25 வருஷம் திருப்பி அடிக்கதே வேலை. நீ அந்த மாதிரி பெயிண்டெல்லாம் போட்டுக்க வேண்டாம். சுண்ணாம்பு போட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு தடவை சுண்ணாம்பு அடித்தாலே வீட்டு சூழ்நிலையே மாறிடும். அடித்து பாருங்கள் எப்படி மாறி போயிடும். எந்த ஹோமம் தெரியலன்னா சுண்ணாம்பு பூசிக்கிறது. இல்லை தியானம் ஒன்று வந்துடுச்சுன்னா நமக்கு எந்த ஹோமம் தேவையில்லை. ஆனால் ஹோமம் என்ன தப்பா? தப்பு கிடையாது. சரியான முறையில் செஞ்சால் கட்டாயமாக அதில் பயன் இருக்குது. ஆனால் சரியான முறையில் செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது கொஞ்சம் சந்தேகமாயிடுச்சு இப்போ நமக்கு.